இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்துச்சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி. பல பயில்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பயில்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்துச்சண்டை. இதோ மாமிசமலை பக்கிரி, இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன். கொஞ்சம் இருங்க. ஐ எம் வெரி சாரி. சலாம் சலாம் சலாம். அறிவு கிட்ட முண்டா, உனக்கு 5000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிக்கோ. அத்திய வாங்கிக்கோ, இத்திய வாங்கிக்கோ. கட்டி போட்டவனா பெரிய பயில்வானா? சபா சபா சபா. குறாதே குறாதே. அடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிளை உன்னை சோடான்னு நினைச்சேன். சோடாவில சிங்க மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே. மகாஜனங்களே மகாஜனங்களே, இதோ இந்த சரியா முடிச்சு போடுங்களேன். முடிச்சு போட வேண்டியதே நீதான மாப்பிள. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. அதனாலதான் தாலி கையமா நான் சுத்திட்டே இருக்கிறேன். அப்பா, இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிள, நீ ரொம்ப புத்தாலி. ஆமா. ஐயோ, அங்க 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 நீங்க புத்தாலியா இருந்தா கொஞ்சம் இப்படி விலை இருங்க. மகாஜனங்களே, இந்த முடிச்சு போடுறது எதுக்காக தெரியுமா? உங்க சாட்சிக்காகத்தான். உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். என் வம்சம் விருத்தி ஆகணும். நீங்க விழுவுறது வெளியே தெருவுல, நான் வெளியே விழுறேன். அவ்வளவுதான். வெற்றி வெற்றி. சார் சார், நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க அப்படி ஒரு போஸ் கொடுங்க சார். போஸா? நான் ஜெயிச்சிட்டேன் சார். டேக் இட். எடு எடு எடு. சார், இந்த போஸ் வேணாம் சார். இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸுங்க சார். வீரமான போஸ் தேவை. வீரமான போஸ். சார், வீரமா இல்ல, இன்னும் வீரம் தேவை சார். அப்படி இல்ல சார், இந்த புலி அடிச்சவன் அது மேல காரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சார். அவ்வளவுதானே? ஆமா, புலி படுத்து கிடக்குது. அடிச்சது நான் தான். எங்க நாடகம் ஆடியாடா என்ன ஏமாத்துற? உன்னை இடிச்சன்னா
அவர் அடிக்காதீங்க. அவர் என் புருஷன். தாலியும் கட்டிட்டாரு. பெரிய தாலி கழட்டி அவன் மூஞ்சில எறி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன், மடையனானாலும் மணவாளன். அப்படியா? சரியா மாப்பிள? அடா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா. சத்தியாப்பா பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்தா வைக்கணும். ராமு, இது யாரப்பா? ஓஹோ, மறந்துட்டேன் சித்தப்பா. இதுதான் நம்ம சீதா. சீதா அவங்க தான் செத்துட்டாங்க சொன்னாங்க. இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க? தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான். நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம். சித்தப்பா, நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன். அப்படியா? சீதா, இவங்க தான் என் சித்தப்பா. வணக்கங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கா? சீதா, இந்த வீட்டுல நீதாமா விளக்கேத்தி வைக்கணும். ராமு, சீதா உனக்காகவே பிறந்தவ. நெருப்பு மாத்திரம் இல்ல, வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, ஆஷா இங்க இங்கதானே இருந்தா. ஆஷா, ஆஷா, மணி 2 ஆச்சு. போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா. அண்ணே அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அப்பா, ஒரு கருதாசு கூட படக்கூடாதான்? கடுதாசு போடுற மாதிரியே கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆகுது, ஒரே ரகலை ரகலை. சார், குட் மார்னிங் சார். ஹலோ ஆஷா. நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ? வெரி கிளாட் சார். நான் கூட உங்க வருங்கால மனைவியை பார்த்துட்டு தான் வரேன். ஆஷா, உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி, நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சு. என்ன 6 குணம் இருக்கிற பெண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் தேடிட்டு இருக்கீங்களே. நீங்க தேடின பொண்ணுக்கு 6 குணம் இருக்குதா? சோதிச்சாச்சா? காதல் அரவணைப்பில் கணிகையுமாய், அதாவது கானுக்கு இன்பம் கொடுக்கறதுல ஒரு பொண்டாட்டி ஒரு தாசி மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். கல்யாணமே அவள அதுக்குள்ள எப்படி சோதிச்சிருக்க முடியும்? அதிக பிரச்சனை என்ன கேள்வி? இந்த நகைகள்ல முகூர்த்தத்துக்கு எதை பண்ண சொல்லு. அண்ணே 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 எல்லாத்தையுமே பூட்டுக்கண்ணே, ஜெக ஜோதியா இருக்குண்ணே. என்ன சத்தம்? இந்த நேரத்துல யார் கதவை திறக்கிறாங்க? இவங்க எங்க வந்தாங்க? இங்க யாருண்ணே இவனுங்க? அப்ப சொல்றேன், ஏதோ சரி நடக்குது. கமா. ஓ, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? என்ன எதுக்காக இந்த அர்த்தராத்திரில இவ்வளவு அவசரமா அழைச்சிட்டு வந்தீங்க? பட்டாயா, எங்க நெத்தில நாமம் பட பாக்குறியே, அதை தடுத்து நிறுத்துறதுக்குதான். எங்க தலையிலேயே மாளிகை கட்டி நீ மட்டும் மந்தகாசமா வாழ நினைக்கிறியே, அந்த பேராசியை சுட்டு பொசுக்கிறதுக்காகத்தான். என்ன சொல்றீங்க? ஏமாம்பரிய ஏமாத்துக்காரி நீ. எங்க கூட்டத்தே மறந்துட்ட. அந்த ராம பயலோட சேர்ந்து ஆட்டம் போடுறேன். ஐயோ ஐயோ, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் உங்களை மறக்கவே அரே இன்னமா உதார் விடுறே. பொந்து விடுஞ்சா அந்த ராமுவும் கல்சே தாலி கட்ட போறான். நீ படே படே பணக்காரியாக போறே. அப்புறம் எங்க கதி என்ன? ஐயா மார்களே, அம்மா மார்களே, பாருங்கோ பாருங்கோ. அதானா? உனக்காக நான் எம்மா கஷ்டப்பட்டேன். உனக்கு பாம்பாட்டி வேஷம் கட்டினேன், எங்க பாஷையெல்லாம் கத்து கொடுத்தேன். அப்புறம் கடைசியா அந்த ராமு பையன் கொடுத்த அத்தனை உதைகளும் வாங்கி கட்டிக்கிட்டு மறந்துட்டியா? என் கதை விட்டு என்ன காஷ்மீருக்கு வாடா அப்படின்னு வரல. நீ பைத்தியமா நடிச்ச ஒண்ணு வச்சுட்டு படாத பாடுபடுத. அவன் ஒரு பொடி பய ஒதிடுத. உனக்காக அவன் கொடுத்த அடியெல்லாம் வாங்கி போச்சு. நான் மட்டும் அந்த சிம்லா குளூர்ல கொஞ்சமாவா கஷ்டப்பட்டேன்? அவன் டைரி நான் திருடி கொடுக்கலன்னா அந்த 6 குணங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆடி பாடி அவனை மயக்க வச்சு உன் வலையில தான் அவனை செக்க வச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சரி, இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னால நீ அப்பவே சொன்னபடி எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எண்ணி வைக்கணும். முதல்ல என் திட்டத்தை கேளுங்க. நாளை காலையில
அந்த ராமு என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் முதல் இரவு. ஆனா அதுதான் அவனுக்கு கடைசி இரவு. ஆடம்பரமான மஞ்சத்துக்கு என்ன அணைக்கிறதுக்காக, சுவைக்கிறதுக்காக, சொர்க்கத்துக்கு போறதுக்காக வெறியோட வருவான். ஆனா நான் அவனை நரகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். எப்படி? அங்க பால் இருக்கும், அந்த பால்ல பக்குவமா நான் கலந்து வச்ச விஷம் இருக்கும். அத குடிக்க வைப்பேன், அதோட அவன் கதைய முடிச்சு வைப்பேன். கொலையா? ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம அமைதியான கொலை. மறுநாளே சட்டப்படி சொத்தெல்லாம் மனைவிக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம திட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருவேன். அழகாதான் சொல்றேன். நீ ஒரு பொண்ணாச்சே, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனசு மாறிட்டா? நல்லா கேட்டாமே. ஏய், கல்யாணத்துக்கு பிந்தி செய்யற கொலையே கல்யாணத்துக்கு முந்தி செஞ்சா என்னாமே? அட பைத்தியமே, ராமுவோட அப்பா என்ன உயிர் எழுதி வச்சுட்டு போனார் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் ராமுவுக்கு வந்து சேரும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமு செத்துட்டா சொத்தெல்லாம் தர்மத்துக்கு போயிடும். அதனால கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமுவை கொலை செய்தா நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஓ, அப்படியா? அது சரி, கல்யாணம் ஆன அப்புறம் நீ எங்களை ஏமாத்திட்டா? நமக்கெல்லாம் முதலாளின்னு ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களா? அந்த முதலாளி யாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது, நீ அதை சொல்லவும் மாட்டேங்கிற. நேரம் வரும்போது அவரே உங்க முன்னால வருவார். அந்த டக்ல எல்லாம் நம்மள்கிட்ட வேணாம், விஷயத்துக்கு வா. ஆமா, இன்னைக்கு ராவே எங்களுக்கு பேசுற ரூபா பூராவும் கை மேல வந்து ஆகணும். இல்ல என்ன மிரட்டுற? என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. முடியும். நீ பாம்பாட்டி ரம்பாவா நடிச்ச, காஷ்மீர்ல பைத்தியக்காரியா நடிச்ச, இப்ப சீதாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒழுங்கா நடந்துக்கல, உன் ரகசியத்தை அம்பலப்படுத்துவேன். நீ யாருங்கிற உண்மைய ராமுகிட்ட மட்டுமில்ல இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்லுவேன். அதனால உனக்கும் லாபம் இல்ல, எனக்கும் லாபம் இல்ல. ஆனா எனக்கு லாபம் இருக்கு. ராமு, நீங்களா? ஆமா, நான் தான். நீ யார்? என்ன அப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்க சீதா. என் சீதா ஒரு குலவிளக்கு, நீ ஒரு கொலைகார பேய். ஏய், உண்மையை சொல்லு, யார் நீ? என்ன சொல்றது? நான் சொல்ல போறியா இல்லையா? யார் நீ? நான் தான் சீதா. சீதாவா? நீயா? செக்ரட்டரி ஆஷா. ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோஹி. ஆஷா, ஏன் எனக்கு துரோகம் செய்த? உனக்கு எல்லாம் ஒரு முதலாளி இருக்கான்னு சொல்லி யாரமே சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? கிட்ட வராதே, சுட்டுடுவேன், சுட்டுடுவேன். கிட்ட நெருங்காதே, சுட்டுடுவேன். சுட்டுட்டேன். ஆஷாவை கொலை செஞ்சுட்டேன். முதலாளி, எப்படி என் நடிப்பு? என் துப்பாக்கியில இருந்தது போலி குண்டுதான். அதை தெரிஞ்சுக்காம என்ன கொண்டுட்டதா நினைச்சு ஓடி போயிட்டா ராமு. இனிமே அவன் என்னைக்குமே கொலைகாரன் தான். ஆமா, அவன் என்னைக்குமே கொலைகாரனா இருக்கணும்னா நீ உண்மையாவே செத்தாகணும். முதலாளி, முதலாளி, முதலாளி. பெண் செயலாளர் ஆஷா கொலை, கோடீஸ்வரர் ராமு தலைமறைவு, போலீசார் வலைவீச்சு.
இந்த பக்கம் தானே வந்தா?